கோழிக்கால் அவரைக்கான்னு சொல்லுவாங்க இதை. இந்த அவரைக்காயை எப்படி வறுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 பொருளை வச்சு நான் வறுத்துட்டேன். வேறு அதிகமாக சேர்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீட் அவரைக்காய் இது ஒரு சப்பட்டை அவரைக்காய் இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் இது குச்சிச்சியாக ஒல்லியாக இருக்கும். இந்த அவரைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூனு. கடுகு சோம்பு இதை 2ஐயும் போட்டுட்டு இப்போ அப்படியே அவரைக்காய் தூக்கி கொட்டிக்கிடலாம். கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. இது இப்படி வறுத்தாவே இது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும். 1/2 டம்ளர் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அவ்வளோதான். 2 பொருளை சேர்த்துட்டு வதக்கிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் பக்கம் கிடச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்லித்தலை தூவி இறக்கியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.